ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், தம்ப்நெயில் பார்த்த உடனே உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. நம்ம கோல்டு ஸ்கீம் முடிஞ்சிடுச்சு. ஹாப்பியாக ஜாலியாக ஜுவல்லரி ஷாப்புக்கு கிளம்பிட்டுருக்கேங்க. யாருக்கு தான் கோல்டு ஷாப்பிங் போகணுன்னா பிடிக்காது சொல்லுங்கள். அது இல்லாமல் ஒரு வருஷம் நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சது இன்றைக்கி வாங்க போகிறோன்னா அதோட ஹாப்பியாக தனி இல்லைங்க. இங்கே நான் காட்டியிருக்கேன் இல்லைங்க, இந்த 3 காயின் வந்து நம்ம கோல்டு ஸ்கீமோட இந்த காயினும் சேர்த்து தான் வாங்க போகிறோம். போட்டுட்டு தான் அந்த 1 பவுன் காயின் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வேறு ஆஃபீஸ் வந்து மாறிட்டாருங்க. அப்போ அவருக்கு செட்டில்மெண்ட் காசு வருமில்ல, அன்றைக்கி வந்து 1 பவுனில் ஏதாவது வாங்கிக்கோமான்னாரு. வேண்டாங்க, நான் மந்த்லி ஸ்கீம் கட்டிகிட்ருக்கேன், இல்லை பல்காக வாங்கலாம், நான் கோல்டு காயின் மட்டும் வாங்கிடலான்னுட்டு அன்றைக்கி வாங்கினது தாங்க. அப்போ எவ்வளோ 7200 300 இருந்துச்சுங்க ஒரு கிராமு. அப்போ வாங்கினது தான் அந்த கோல்டு காயினு. அப்புறம் 1 கிராம் காயினும் நம்மக்கிட்ட ஏதாவது காசு மிச்சம் ஆயிடுச்சுன்னா நான் அப்பப்போ வாங்கி வச்சிருது அந்த காசு தான். அந்த 3 காசு குட்டி குட்டியாக தனியாக காட்டினேன்ல, அது எங்கள் அக்காவோட பேத்திக்காக அந்த 3 காசு மட்டும் எடுத்து தனியாக வச்சுட்டேங்க. அது 2 கிராம் வரும். 1 கிராம் ஜிஆர்டி காயின் ஒன்று, 1/2 கிராம் ஜிஆர்டி காயின்ஸ் தான் அது. அந்த 3 கிராம் வந்து 3 காயின் 2 கிராம் வருங்க. அது மட்டும் எடுத்து தனியாக வச்சுட்டேன், பாப்பாவுக்கு ஏதாவது வாங்கலான்னுட்டு. மற்றபடி ஃபஸ்ட்டு உள்ளே போன உடனே பேங்கிள்ஸ்க்கு மேலே தான் போயிடுச்சு. அது டெய்லி வேறு கம்பி பேங்கிள்ஸ் தாங்க. 4 பேங்கிள்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்தோம். அப்புறம் கடை பார்த்துட்ருக்கேங்க. இது ஜென்ஸு போடுற மாதிரி கடை தாங்க. என் பையன், ஹஸ்பண்டு, நான், என் சின்ன பையன் 4 பேர் தான் போயிருந்தோம். சின்ன பையன் ஃப்ரெண்டு வந்து வீடு குரூப்ரேஷமாக அது ஏதோ வந்துட்டு போயிட்டான். அப்புறம் பெரிய பையன், நானும், எங்கள் ஹஸ்பண்ட் தான், அப்புறம் 3 பேர் தான் இருந்தோம். பார்த்துட்டு இருந்தோம். இந்த கடை பையனுக்கு போட்டு பார்த்தோம். இது வந்து 4.25 பவுனு கிட்ட வருதுங்க. அப்புறம் இந்த கடை வந்து 6 பவுனு கிட்ட இருக்குது. 1 கிராம் கம்மி, 6 பவுனு கிட்ட இருக்குது. எல்லாமே லூஸாக இருக்குது. இது வந்து 5 பவுனில் இருந்துச்சு. சாலிடாக இருந்துச்சுங்க இந்த கடை. இது எல்லா ஜென்ஸ் போட்டுன்னு தான் இருப்பாங்க. ப்ளைனாக இருக்குது. இதுக்கு பர்சன்டேஜ் 2% தாங்க. சூப்பர் இல்லை லலிதா ஜுவல்லர்ஸில். அப்புறம் சரி, பக்கத்தில் அக்கா புதுசாக பேங்கிள்ஸ் வந்திருக்கு, கடா பேங்கிள்ஸு ஆன்டிக்கில் பாருங்கன்னுட்டு காட்டிகிட்டு இருந்தாங்க. சரி அன்னுட்டு அதையும் பார்க்கலான்னுட்டு, எனக்கு என்ன வாங்கினோன்னே ஐடியா இல்லைங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு என்ன வாங்கினோன்னே ஐடியாவே இல்லாமல் தான் போயிருந்தேன் நான். ஹாரமும் நெக்லீஸு பெரிய பெரிய கம்பல் இதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லைங்க. எப்படி சொல்கிறதுனே தெரியல. இந்த கோல்டு வீடியோஸ் பார்த்து 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 நம்ம ஷாப்புக்கு போயிட்டு விசிட் பண்ணிட்டு பார்த்துட்டே இருக்கிறோம் டெய்லி. ஸோ அதனால இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சானே தெரியல. அது இல்லாமல் நம்மக்கிட்ட ஹாரம், நெக்லீஸ், கம்பல் அதெல்லாம் இருக்குது. என்னவோ எதுவுமே அந்த செக்ஷனுக்கே நான் போகவே பிடிக்கல. நான் போனது அந்த டெய்லி வேறு பேங்கிள்ஸ் கிட்ட போயிடுச்சுங்க எனக்கு மனசு. சரி அது பார்த்தோம். ஆல்ரெடி நம்மக்கிட்ட அந்த மாதிரி பேங்கிள்ஸ் இருக்கில்லன்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. அப்புறமா இந்த பக்கம் கடா பேங்கிள்ஸ் கிட்ட வந்தோம். கடா பேங்கிள்ஸ் கூட நம்மக்கிட்ட ப்ளைனாக வாங்கியிருக்கேன் இல்லை. ஸோ ஆன்டிக்கில் இது வரைக்கும் நம்மக்கிட்ட ஒரு பேங்கிள் கூட இல்லை. சரி ஆன்டிக் பார்க்கலாமான்னு பார்த்துட்டு இருந்தேன். இந்த பேங்கிள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. இது வந்து நகாஸ் பேட்டர்னில் எல்லோ கோல்டு ஃபாலிஷில் பண்ணியிருக்காங்க. அம்மனோட உருவம் அப்படியே ஒரு பாக்ஸ் மாதிரி அவ்வளோ அழகாக கொடுத்துருந்தாங்க. ஸ்க்ரூ பேட்டன் தான், உள்ள சாலிடாக இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இது வெயிட் எங்கோ போகுதுங்க. சைஸு 26 இருக்குது. இப்போ ஸ்க்ரூ பேட்டன் நான் இருக்கும்போது 22 இருந்தால் கூட நம்ம கைட்டிட்டு கையில் போட்டிடலாம். என்னோடய சைஸ் வந்து 22 இல்லை 24 கூட போட்டிக்கலாம். 26 என்னும்போது ரொம்ப லூஸாக இருந்துச்சு. அடுத்தது இது ஒரு மயில் வச்ச மாதிரி பேட்டன் தாங்க. இது நம்மளுக்கு பட்ஜெட்டில் இருக்குது. ஆனாலும் அந்த மாடல் எனக்கு பிடிக்கல. அந்த லக்ஷ்மி உருவம் இருக்கிற மாதிரி பேங்கிள் பார்த்தோம் இல்லை நகாஸ் மாடலில், அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் சைஸ் பெருசாக இருந்துச்சு. அடுத்தது இது ஒரு பேட்டன் தான். இதில் வந்து அந்த கெம்பு ஸ்டோன் அந்த சைடு இந்த சைடு இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் எனக்கு டிஸ்டர்பாக இருக்கிற மாதிரி ஒரு மைண்டு வந்துச்சு. அடுத்தது இந்த பேட்டர்னும் பார்த்தோம். இது வந்து பேராக வாங்கிக்கலாம், இல்லை சிங்கிளாக கூட வாங்கிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து ரூபி ஸ்டோனும் ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சு கொஞ்சம் அழகாக தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த ஃபினிஷிங் எனக்கு விற்கிற நகை மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. அடுத்தது இந்த ஃபஸ்ட் இருக்குல்ல, அந்த கடை பேங்கிள் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆன்டிக்கு. சரி அன்னுட்டு அதையும் பார்க்கலான்னுட்டு, சரி இங்கே இருக்கிற கலெக்ஷன் நீங்களும் பார்ப்பீங்கள, அதனால் எல்லா லலிதா ஜுவல்லர்ஸில் இருக்கிற கடை எல்லாமே எடுத்து காட்டிகிட்ருக்கேன். உங்களுக்கு பார்த்துக்கோங்க, ஒரு வேளை உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா வாங்குவீங்கள. ஸோ அதனால தான் காட்டிகிட்ருக்கேன். இங்கே இருக்கிற கலெக்ஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. 2 பவுன்லேருந்து 6 பவுனுக்குள்ளே இருக்குங்க சிங்கிள் பேங்கில். சூப்பராக இருந்துச்சு ஆன்டிக்கில். நம்மக்கிட்ட இது வரைக்கும் ஆன்டிக் பேங்கில் இல்லை. ஒன்றாவது வாங்கலாம் என்ற மாதிரி பார்த்துட்ருக்கேன். பார்க்கலாம் என்ன செலெக்ஷன் பண்ணுவேன்னுட்டு தெரியல.
ஒரு வருஷம் சேர்த்து வச்சு ஒன்றா வாங்கும்போது எவ்வளோ ஹாப்பி தெரியுமா? சாப்பிட கூட பிடிக்கலங்க எனக்கு. அவ்வளோ ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதில் நடுவில் இருக்குல்ல இந்த பேங்கிள் பாருங்களேன், எவ்வளோ எம்போஸாக இருக்குது. ஆன்டிக் தான். செம்மையாக சாலிடாக இருந்துச்சுங்க. உள்ள ஸ்க்ரூ பேட்டர்ன் தான், கெட்டியாக இருந்துச்சு. ஒரு பேங்கிள் போட்டாலே கை ஃபில் ஆகிடுங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி பேங்கிள்ஸ் எல்லாம் நம்மளுக்கு 2.5 பவுன் அப்படி வருதுங்க. 19 கிராம் அப்படி வருது. ரெட் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் கூட பேங்கிள்ஸ் பார்த்துருக்கோம். இது சிங்கிளாக எடுத்து காட்டுறேன் பாருங்கள் வெயிட்டோட. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குது வாங்கணும்னுங்களா வாங்கிக்கோங்க. நான் ஸ்கீம் போடும்போது லாஸ்ட் பிப்ரவரியில் தாங்க நான் போட்டேன். அப்போ எவ்வளோ இருந்துச்சு? 7,200 500 அப்படி தான் இருந்துச்சுங்க. அப்போவே நம்ம ஒரு மாதம் நம்ம 10,000 கட்டிட்டு வரோம் இல்லை. எனக்கு 1.5 கிராமோ அப்படி சேர்ந்துட்டே வந்துச்சு. அப்பா நவம்பர் டிசம்பர் ஜனவரிக்கு வரத்துக்குள்ளே தாங்க 1 கிராம் கூட சேரலாம் என்னடா நினச்சோம். ஏதோ பரவாயில்லை, நம்மளுக்கு நம்ம பட்ஜெட்டில் தகுந்த மாதிரி நம்மளுக்கு கோல்டு அக்யூமுலேட் ஆகிருக்கு. 1.5 பவுன் கிட்ட நம்மளுக்கு கோல்டு அக்யூமுலேட் ஆகிருக்குங்க. ப்ளஸ்ஸு நம்ம கிட்ட 1 பவுன் காயினு, 1 கிராம் காயினு, அப்புறம் இதுக்கு ஜிஎஸ்டி எல்லாம் வரும் இல்லை. நம்ம வந்து 1.5 பவுன் வரைக்கும் தான் நம்மளோட பட்ஜெட்டில் அதான் ஃபிக்ஸு, இது வேஸ்டேஜ் இல்லாமல் வரும். மிச்சம் 1.5 பவுனுக்கு நம்ம இதுக்கு 16% போடணும்னு சொல்லியிருக்காங்க. சரி அன்னிட்டு நான் 3 பவுன் விலையில் தான் வாங்கியிருக்கேன். அது என்ன அன்னிட்டு பார்த்துட்டே வாங்க, நீங்களும் கண்டுபிடிங்க எனக்கு எது பிடிச்சிருக்கு, நான் என்ன பேங்கிள் வாங்கியிருக்கேன் சிங்கிள் பேங்கிள் ஆன்டிக்லான்னுட்டு நீங்களும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் வாங்க, பார்த்துட்டு நான் லாஸ்ட்டில் காட்டுறேன். இது வந்து சிம்பிளாக இருக்குது பாருங்கள், மேங்கோ வச்ச மாதிரி, ரூபி அண்ட் எமரால்ஸ் வச்ச மாதிரி இருக்குது. அடுத்தது இந்த மாதிரி பேட்டர்னில் அவைலபிள் இருக்குது. இதெல்லாம் ஏதோ ஒரு மாதிரியாக இருந்துச்சு எனக்கு அவ்வளோ மைண்டுக்கு லுக்குக்கு வரல. அடுத்தது இந்த பேட்டர்னும் நல்லா இருந்துச்சு, இதுவுமே சூப்பராக இருந்துச்சு. இந்த பேட்டர்ன் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து சைஸ் பெருசாக இருக்குங்க. ஆனால் 26 கிராம்ஸ் நம்மளோட வெயிட் தாண்டி போகுது அப்போன்னு யோசித்தேன். அப்புறம் இந்த பேங்கிள் கூட ஓகே. இது வந்து நம்ம ரெட் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் பார்த்துருந்தோம். இது வந்து கொஞ்சம் மெலீஸாக இருக்கிற மாதிரி 2 பவுனில் தான் இருக்குது, மெலீஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. பார்த்திங்களா, 2 பவுன்லவே நம்மளுக்கு ஆன்டிக் பேங்கிள் வந்துடுதுங்க. பிளாக் ஆன்டிக் ஃபினிஷிங்லவே இருக்குது. நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்சவருக்கு நம்ம ஸ்கீமில் போனாலே பெஸ்ட்டுங்க. அப்பா இப்போ இருக்கிற கிராம் ரேட்டுக்கு நம்ம 1 கிராம் கூட போடணும் ஸ்கீம்னா 15,000 கட்டணும். மாதம் 15,000 கட்டினா தான் நம்மளுக்கு ஒரு வருஷத்துக்கு 1.5 பவுனாவது சேரும். எப்படியோ போன வருஷம் போட்டதுனால அது நம்மளுக்கு அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் தாங்க தடன்னு ஏறிடுச்சு, ரொம்ப ஹைக்கு போயிடுச்சு. திருப்பி இப்போ 14,000 என்னவோ வந்துடுச்சு. திருப்பி ஏறும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னுட்டு தெரியல. கோல்டு ஸ்கீம் போடுறவங்க கொஞ்சம் சேர்த்து வச்சு கொஞ்சம் எடுத்து வச்சு போட்டுக்கோங்க. இல்லை அப்படி போட முடியல, கோல்டு சேர்க்கவே முடியாது என்னும்போது சில்வராவது பார்த்து சேவிங் பண்ணிக்கோங்க. சரி, நம்ம வந்து முடிச்சிட்டோம். ஒரு பேங்கிள் மட்டும் எடுத்து வச்சுட்டேன், அது இப்போ காட்டல, ஏன்னா நம்மளுக்கு லென்த் ஆகிட்டே போகுது வீடியோ. சரி, பில்லிங் செக்ஷனுக்கு வந்திருக்கேன். நம்மளுக்கு எவ்வளோ கோல்டு அக்யூமுலேட் ஆகிருக்கான்னுட்டு நான் அங்கே அந்த நம்ம சீட்டு போட்டிருந்தேன்ல, அந்த கார்ட்ஸ் கொடுத்திருந்தேன். அவங்களும் நம்மளுக்கு எவ்வளோ கிராம்ஸ்ன்னுட்டு எனக்கு கொடுத்தாங்க. 12 கிராம் 400 மில்லிகிராம்ஸ் என்னவோ நம்மளுக்கு அக்யூமுலேட் ஆகிடுச்சுங்க. அப்புறம் நம்ம கிட்டே இருக்கிற கோல்டு காயின்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தோம். அது வந்து அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. ஜிஆர்டி இது இல்லை, அவங்க ஷாப்பில் வாங்கின லலிதா அது எல்லாமே அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு இதுக்கு எல்லாம் போய் நான் மேற்கொண்டு 1 கிராமுக்கு காசு கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. 1 கிராமுக்குன்னா எவ்வளோ 14,000 கிட்ட இருக்குது. 13,980 என்னவோ வந்துச்சுங்க நான் வாங்கும்போது. மேற்கொண்டு ஜிஎஸ்டி எல்லாம் பே பண்ணிவிட்டு எல்லாம் சேர்த்து 35,000 கிட்ட வந்துச்சு. எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. பரவாயில்லன்னுட்டு ஹஸ்பண்ட் வாங்கிக்கோமா, உனக்கு பிடிச்சது வாங்கிக்கோ அன்னார். சரி அன்னிட்டு வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு திருப்பி வந்துட்டு இருக்கோம். எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா? 1 வருஷம் சேர்த்து வச்சு நம்ம வந்து எப்போவுமே கோல்டு காயின்ஸ் ஒன்று வாங்கி வச்சுட்டா நம்மளுக்கு எப்பாவது லாஸ்ட்டில் பல்காக வாங்கும்போது யூஸ் ஆகுங்க. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து 1 பவுண்டில் கம்மல் வாங்கிக்கோமான்னு சொன்னார். அவருக்கு செட்டில்மெண்ட் எல்லாம் கொடுப்பாங்க இல்லை, வேறு ஆஃபீஸ் மாறிட்டார் கம்பெனி. அப்போது அவருக்கு செட்டில்மெண்ட்டில் வந்த காசில் எனக்கு வாங்கி சொன்னார். நான் வந்து அது வேண்டாங்க, நம்மளுக்கு சின்ன கம்மல் ஆல்ரெடி நிறையா இருக்குங்க, புட்டை கம்மல், ஜெம்காசு, சாந்த்வாலின்னுட்டு இருக்குது, வேண்டாம் எனக்கு என்னவோ அந்த செக்ஷனே பார்க்கவே பிடிக்க மாட்டேங்குது. ஸோ அதை அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டேன். எனக்கு மைண்டில் இருந்துச்சு என்றைக்காவது 2 பேங்கிலாவது ஆன்டிக்கில் வாங்கணும், ஸ்க்ரூ வச்ச மாதிரி வாங்கணுன்னுட்டு.
சரி ஒன்று வாங்கியிருக்கேன், ஒன்று இன்னுமே நம்மளால் சேர்த்து வைக்க முடியுமா முடியலன்னு தெரியல. வேறு கமிட்மெண்ட்டில் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் தெரியல, பார்க்கலாம், கடவுள் கொடுத்தா வாங்கிக்கலாம் இன்னொரு கடா கூட. அப்புறம் வீட்டுக்கு நான் போகும்போது எதுவும் செய்யல, உளுந்து ஊற வச்சுட்டு போயிட்டாங்க. பசங்களுக்கு மட்டும் வரும்போது பையன் வந்திருந்தால, மம்மி இது மாதிரி ஃபிஷ் ஃபிங்கரு சில்லி சிக்கன் வாங்கலாம்னாரு. குழந்த கேட்டா, சரி வாங்கிட்டு வந்தோம். வீட்டுக்கு வந்த உடனே வடை செஞ்சு, பாயசம் செஞ்சு, சாதம் வச்சு, பச்சடி செஞ்சுக்கிட்டேங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் பச்சடி செஞ்சுக்கிட்டு எல்லோரும் சாப்பிட்றோம். அப்புறம் என் பசங்க இது வாங்கிட்டு வந்தாங்க எனக்கு. அவங்க எங்காவது 2 பேர் வெளியே போனால் எனக்கு இந்த சாக்லேட் பிடிக்கும்னு வாங்கிட்டு வந்தாங்க. சரி இன்றைக்கி சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன். நான் அடுத்த விலாகில் நான் எவ்வளோ கிராம் வச்சு வாங்கியிருக்கேன், எவ்வளோ காசு ஆகிருக்கு, எத்தனை கிராமும் என்ன மாடல்ன்னுட்டு காட்டுறேங்க. இந்த விலாகு இன்ட்ரெஸ்டாக